ஒருவனுக்கே உரித்தானது. அவனது சாந்தியும் சமாதானமும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முதற்கொண்டு இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் மேலான கருணையும் இம்மையிலும் மறுமையிலும் நமது கபரிலும் நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் செய்த எல்லா விதமான நல்ல அமல்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. குறிப்பாக இன்றைய இஷாவினுடைய தொழுகை, தராவீஹினுடைய தொழுகை, அதைத் தொடர்ந்து பித்ருவாஜிபுடைய தொழுகை, அதில் ஓதப்பட்ட அனைத்து வசனுடைய நன்மையை அல்லாஹ் நமக்கு பரிபூர்ணமாக நிரப்பமாக தந்தல்வானாக. அன்பானவர்களே, இன்று 13வது ஜுஸு முடிக்கப்பட்டு 14வது ஜுஸுவில் முக்கா ஜுஸு ஓதப்பட்டிருக்கிறது. வழமை போல் 1.25 ஜுஸு 25 பக்கங்கள். சூறாவினுடைய அடிப்படையில் ராஹதி என்ற அத்தியாயம் ஓதி முடிக்கப்பட்டது. இப்ராஹிம் என்ற அத்தியாயம் ஓதி முடிக்கப்பட்டது. அல் ஹஜ்ர் மலைப்பாறை என்ற அத்தியாயம் ஓதி முடிக்கப்பட்டது. கடைசியாக நஹல் தேனி என்ற அத்தியாயம் ஓதப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் அது நாளை 3வது ரக்காஅத்தில் அது நிறைவு பெறும். அன்பானவர்களே, இன்று இத்தனை சூறாக்களில் பல்வேறு வரலாறுகளையும் நிறைய படைப்புகள் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஷைத்தான் சுஜூது செய்யாததை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதுபோன்று இப்ராஹிம் நபி அவர்களுக்கு மலக்குமார்கள் குழந்தை உங்களுக்கு அல்லாஹ் தருவான் என்று சோபனம் சொல்லுகிற செய்தி இன்று இடம்பெற்றது. லூத் நபியினுடைய சமுதாயம் அளிக்கப்பட்ட செய்தி இடம்பெறுகிறது. இப்படி பல்வேறு செய்திகள் இருந்தாலும் நாம் பார்க்குகிற 2 வசனங்கள், 2 செய்திகள் 3வது ரக்காஅத்தில் ஓதப்பட்ட வசனம், அவலம் யரவ் அன்னா நத்தில் அருள நன்குசூஹா, இந்த பூமியை நீங்கள் பார்க்கவில்லையா, அதை நாம் குறைத்து கொண்டே வருகிறோம், பூமியை நாம் குறைக்குகிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படின்னா பூமி குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு அர்த்தமா? நாளுக்கு நாள் பூமியுடைய அளவு குறைகிறது அப்படின்னு வெளிப்படையா அர்த்தம் வைக்க முடியாது. குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள், பூமியில் கடல் நீர் கொஞ்சம் கொஞ்சமாக நிலத்தை அபகரித்து கொண்டே வருகிறது. இது ஒரு கருத்து. 2வது கருத்து, இந்த பூமியில் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள், இன்று குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் லட்சோப லட்சம் சஹாபாக்கள் இருந்தார்கள் முஸ்லிம்களாக. இன்று கோடிகளுக்கு மேல் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். உலக அழிவில் முழுவதுமாக முஸ்லிமாக்கப்படும் என்பதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான் என்று விளக்கம் தருகிறார்கள். சொல்ல வருகிற செய்தி, குர்ஆனுடைய வசனங்களை எல்லாவற்றையும் வெளிப்படையாக விளங்க முடியாது. வெளிப்படையா நீங்க விளங்கிட்டீங்கன்னா வழி தவறி விடுவீர்கள். அதற்கு இமாம்கள் தேவை. விளக்கம் சொல்லக்கூடிய அறிவு படைத்த, ஞானம் படைத்த கல்விமான்கள் தேவை. அவர்களுடைய கருத்தோடு தான் குர்ஆனை அணுக வேண்டும். 2வது செய்தியாக இன்று ஓதப்பட்ட ராயத்தினுடைய அத்தியாயத்தில் 13வது ஜுஸினுடைய கடைசி பக்கம் அல்லாஹ் கியாமத் நாளை பற்றி பேசுவான். அதில் ஒரு ஆயத்து இடம்பெறுகிறது. யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ்ஸமாவாத்து, பூமிக்கு வேறு பூமியையும் வானங்களுக்கு வேறு வானங்களையும் நாம் மாற்றுவோம். அல்லாஹ் சொல்கிறான், பூமிக்கு வேற பூமி,
வானத்திற்கு வேற வானம். இந்த ஆயத்துடைய தஃசீர்களில் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். சௌபான் என்ற சஹாபி அறிவித்து தருகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமை இந்த சௌபான் அவர்கள் காயிமுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நின்றுகிட்டு இருக்கிறார். அப்ப ஜா ஹபரும் மினல் யஹூதி அஹ்பாரும் மினல் யஹூத், யஹூதியுடைய ஃபாதர், அந்த பட்டியலில் ஒரு ஃபாதர் நேரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க வர்றார். இந்த சஹாபி சொல்கிறார், நான் நாயகத்தோடு நிற்குகிறேன். யஹூதியினுடைய ஃபாதர் ஒரு ஆள் நேரா வந்து, யா முஹம்மத் அஸ்அலுக சுஆலன், எனக்கு சில கேள்விகள் உண்டு, அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றார். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த யஹூதியுடைய முதுகுக்கு பின்னாடி நின்று கீழே தள்ளி விட்டுறான். அவர் விழுகிற மாதிரி போய் எந்திரிச்சிருவார். விமா ததுபாணி, எதற்காக சௌபான் என்ன கீழே தள்ளுனீங்க? அலா தக்கூல், நீ இப்படி சொல்லலாமா? முஹம்மது நபியை பார்த்து முஹம்மது என்று பெயர் சொல்லி கூப்பிடுகிறாய். ஒரு ஆளும் நாங்கள் அப்படி கூப்பிட மாட்டோம். யா ரசூல் அல்லாஹ், யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, அல்லாஹ்வுடைய நபியே, இப்படி கண்ணியமாகத்தான் நாங்கள் கூப்பிடுவோம். ஆனால் எங்கள் சபையில் வந்து பெயர் சொல்லி நீ அழைக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதுவுமே சொல்லல. அந்த யஹூதி சொன்னான், அப்படித்தானே பெயர் வச்சிருக்கிறாங்க, அவங்க குடும்பத்துல அவருக்கு முஹம்மது என்று தானே பெயர் வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் என்னை அப்படி கூப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நாயகம் அப்படி சொல்லல. பணிவோடு சொன்னார்கள், இன்னி முஹம்மது, நான் முஹம்மது தான், என் பெயர் முஹம்மது தான். சம்மா உள்ளதி பிஹி அஹ்லி, என் குடும்பம் எனக்கு முஹம்மது என்றுதான் பெயர் வைத்திருக்கிறது, நீங்கள் அப்படியே கூப்பிடுங்கள், பரவாயில்லை என்று சொல்லியதற்கு பின்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்க கேள்வி என்ன? அந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொன்னார். அயன்ஃபஉக அன் துஹத்திஸுக, உங்களுக்கு பதில் சொன்னால் அதில் ஏதேனும் பிரயோஜனம் இருக்குமா அப்படின்னு கேட்டான். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் பதில் சொன்னா நீங்க முஸ்லீம் ஆயிருவீங்களா, நான் சொல்ற கருத்தை நீங்க ஏத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டான். தைரியமா இருந்தால் என்ன சொன்னார் தெரியுமா? அஸ்மஉ பி உதுனி, என் காதால் நான் கேட்டுக் கொள்ளுவேன், அவ்வளவுதான், காதுல வாங்கிட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொன்னார். திமுறாக பேசினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன் கேள்வியை நீங்க கேளுங்க அப்படின்னு சொன்னார். அவர் கேட்டார். அல்லாஹ் சொல்கிறான், யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ்ஸமாவாத், பூமிக்கு வேறு பூமியையும் வானத்திற்கு வேறு வானத்தையும் நாம் மாற்றுகிற போது, அந்த மாற்றுகிற அந்த நிலையில் ஐன யகூனு நாஸ், மக்கள் எல்லாம் எங்கே இருப்பார்கள்? பூமி மாறிடுச்சு, வானமெல்லாம் மாறிடுச்சு, அப்ப மக்கள் அந்த நேரத்தில் எங்கே இருப்பார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபி ظுல்மதி தூனல் ஜஸ்ரி, ஒரு பாலம், அந்த பாலத்தில் இருள் சூழ்ந்திருக்கும். அந்த பாலம்தான் ஸிராத்துல் முஸ்தகீம் பாலம். ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் என் சமுதாயம் வரிசையாக நிற்பார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திரும்ப அவர் கேட்டார், ஃபமின் அவ்வலுன் நாஸி இஜாஸத்துன், அந்த மக்களில் முதலாக சுவனம் செல்லக்கூடியவர்கள் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபுகராஉல் முஹாஜிரீன், அல்லாஹ்விற்காக வேண்டி மக்காவிலிருந்து அனைத்தையும் விட்டுவிட்டு ஏழையாக மதீனாவிற்கு வந்த சஹாபாக்கள் தான் முதலில் சுவனம் செல்வார்கள். திரும்ப அந்த யஹூதி கேட்டார், ஃபமா துஹபத்துஹும் ஹீன யதுகுல் ஜன்னா, சுவனத்தில் அவர்கள் நுழைகிற போது அவர்களுக்கு என்ன அன்பளிப்பாக கொடுக்கப்படும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜியாதத்து கபிதின் நூன், நூன் என்று சொன்னால் மீன், மீனுடைய ஈர குலை, அந்த ஈரலைத்தான் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்படும். ஹதீஸில் அந்த ஈரலை 70,000 சொர்க்கவாசிகள் சாப்பிடுவார்கள்.
பிரம்மாண்டமானதாக அது இருக்கும் என்று சொல்லி தருகிறார்கள். திரும்ப இந்த யகூதி கேட்டார், அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற உணவு என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவனத்தில் காளை மாடுகள் மேயும், அந்த காளை மாடுகளை அறுத்துத்தான் அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்படும். திரும்ப இந்த யூதர் கேட்டார், இந்த சுவனத்தில் ஃபமா ஷராபுஹும், அவர்கள் எதை குடிப்பார்கள்? குடிப்பதற்கு எது நீராக கொடுக்கப்படும்? மின் ஐனி, நீர் ஊற்று கொடுக்கப்படும். வஃபீஹா துஸம்மா சல்சபீலா, அந்த நீர் ஊற்றுக்கு சல்சபீலா என்று பெயர். இத்தனை கேள்விகளுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லிட்டார். அந்த யகூதிக்கு இது தௌராத்திலும் இஞ்சிலும் இருக்கிறது. நாயகத்தை டெஸ்ட் பண்ணுவதற்காகத்தான் இவர் கேட்டார். எல்லாவற்றையும் சரியாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லி முடிச்சிட்டு நாயகம் கேட்டாங்க, நான் சொல்லியது உனக்கு பிரயோஜனத்தை தருகிறதா? இப்பொழுதாவது நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாயா என்று சூசகமாக கேட்டார்கள். அப்பவும் அவன் சொன்னான், அஸ்மஉ பி உதுனி, என் காதால் கேட்டுக்கொண்டேன், உள்ளத்தால் சேர்க்கவில்லை அப்படின்னு சொன்னான். கடைசியா அந்த யஹூதி ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன், மின் அஹ்லில் அர்தி இல்லா பி நபியின் வல ரஜுலுன் அவ் ரஜுலானி. இந்த கேள்விக்கு உலகத்தில் பதில் தெரிந்தது ஒன்று நபியாகத்தான் இருக்க முடியும், இல்ல ஒரே ஒரு மனிதர் அல்லது இரண்டு மனிதர்கள், அவர்களுக்கு மட்டும்தான் இந்த கேள்வி தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல், கேள் என்று சொன்னார்கள். அந்த யகூதி கேட்டான், அந்த பாதிரி, அஸ்ஸலுக அனில் வலதி, இதுவரை கேட்டதெல்லாம் ஆன்மீகம் மறுமை, இப்பொழுது கேட்பது நடைமுறை வாழ்க்கை சயின்ஸ் அறிவியல். அந்த யகூதி கேட்டார், அஸ்ஸலுக அனில் வலதி, ஒரு குழந்தை எப்படி பிறக்குகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாவு ரஜுலி அபியது வ மாவுல் மர்அதி அஸ்ஃபரு, ஆணினுடைய நீர்த்துளி வெள்ளையாக இருக்கும், பெண்ணினுடைய நீர்த்துளி மஞ்சளாக இருக்கும். இரண்டும் சேர்கிற போதுதான் குழந்தை உண்டாகிறது. இந்த இரண்டு நீரில் ஆண் நீர் முந்திவிட்டால் குழந்தை ஆண் குழந்தை, பெண்ணினுடைய மஞ்சள் நீர் முந்திவிட்டால் பிறப்பது பெண் குழந்தை. இப்படித்தான் குழந்தை பிறக்குகிறது. இதை எனக்கு அல்லாஹ்வே கற்றுக் கொடுத்தான், அவருடைய அனுமதியோடு தான் நான் சொல்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க. கடைசியில் அந்த யகூதி சொன்னான், இது அனைத்து கேள்விகளுக்கும் பதிலை கேட்டுவிட்டு, இன்னக லநபிய்யுன், நிச்சயமாக நீங்கள் நபிதான், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் தான், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை என்று சொல்லியதை தஃசீர்களில் சொல்லுகிறார்கள். அது அன்பானவர்களே, அப்படிப்பட்ட நபியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நபியினுடைய பரக்கத்தையும் துஆவையும் பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. அவ்வளவு கேள்வி கேட்ட யகூதியை அல்லாஹ் முஸ்லிமாக்கவில்லை, அவனுக்கு ஹிதாயத்து கிடைக்கவில்லை, பதிலோடு சென்று விட்டான். ஆனால் எந்த கேள்வியும் கேட்காமல், எதையுமே அறிந்து கொள்ளாமல் அல்லாஹ் நம்மை முஸ்லிமாக படைத்திருக்கிறார். குர்ஆனையும் ஹதீஸையும் அந்த ஞானத்தையும் பெற்று வாழுகிற நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி தந்தல்வானாக. மரணிக்கிற தருணத்தில் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டுகளித்து மரணிக்கிற நன்னசீபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.